கைஸ் இன்றைக்கி நம்ம ஷின்சானில் காண்டாலாக மூவி பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷின்சான் வந்து அங்கே ஒரு மியூசிக்கால் வந்து கூப்பிட்டுருக்கான். நேராக வந்து அங்கே ஒருத்தர் வந்து ட்ரம்ஸ் வாசிச்சிட்ருக்காரு. அங்கே வந்து ஒரு கேரக்டர்ஸ் நிற்கிது. அது அப்படியே அவளை முழுங்கிடுது. இதை பார்த்து ஷின்சான் வந்து வேகமாக அதுக்கிட்ட ஓடி போய் பார்க்குறான். அங்கே கீழே வந்து ஒரு 2 குச்சி கிடக்கும் போல அதை எடுத்து போய் அதை குத்தி குத்தி பார்த்துட்ருக்கான். அது வந்து நவளவே இல்லை. ஆனால் அது பக்கத்தில் இருந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்து நான் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஷின்சான் வந்து பயப்படுறான். அது வந்து ஒரு கிட்டாரை வந்து தூக்கி போடுது அது வாயிலேருந்து. ஷின்சான் அதை பார்த்து ஷாக் ஆகிடான். நேரம் வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரான். அங்கே வந்து மிக்ஸி கிட்ட இதெல்லாம் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறான். ஆனால் வந்து மிக்ஸியும் ஹாரியும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் ஷின்சான் வரும்போது நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நேரம் வந்து இவன் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியும் ஹாரியும் முடிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த இதுக்கு வந்து என்னோடய டீச்சரும் வந்திருப்பாங்க. அந்த கேக்டஸ் பெரிய கேக்டஸ் வந்து எந்திரிச்சு உட்காந்து அது வந்து நிறைய புகை மாதிரி அதுலேருந்து வருது. அடுத்து வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயர் வந்து கத்திகிட்ருக்காரு. அங்கே வந்து சின்ன சின்ன கேக்டஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இவங்களை வந்து சாப்பிட வருது. பக்கத்தில் வந்து அதோட நாக்கை வந்து நீட்டி சாப்பிட வருது. அங்கே ஒரு வயசானவர் வந்து இது ஆபத்தான இது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் வந்து மேயர் இதை இது பண்ணாமல் அது தொட போகிறதுனால அது வந்து இவங்க பக்கத்தில் வருது. கரெக்டாக வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து அதை சுட்டுறாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அவர் வந்து சுட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி அப்படியே வெடிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லாமே அப்படியே வந்து இதாகிடுது. அடுத்து வந்து புல்லட்டும் நிறையா இது கிடையாது. கேக்டஸ் வந்து பிடிக்க வருது. ஆனால் இவர் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்து சுட்டுறாரு. அடுத்து கடைசியாக வந்து அந்த பெரிய பூவை வந்து சுட போகிறாரு. கரெக்டாக நேரம் வந்து மேயர் வந்து அதை சுட விடாமல் வந்து பண்ணிடுறாரு. அதனால வந்து ஒரு ஃப்ரூட்டு இது மட்டும் உடஞ்சிருது. அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டுருக்காங்க. எல்லோரும் வந்து பயந்துடுறாங்க. ஷின்சான் வந்து அவனோட டீச்சர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கான். இங்கே நடந்தது எதுவுமே வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. நேரம் அங்கே அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுக்கிறனால ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அந்நேரம் வந்து அவர் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பீஸ் வந்து அப்படியே ஒன்று சேர்ந்து பெரிய பீஸ்கிட்ட போகுது. பெரிய பீஸ் அப்படியே போய் அது வந்து ஒட்டிடுது. ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் சுட்ட களிச்செடி எல்லாமே அப்படியே வந்து ஒன்றா சேர்ந்துச்சு. மறுபடியும் வந்து இவங்களை எல்லாமே வந்து கடிக்க வருது. அவன் சுட்ட இந்த இது கூட வந்து சரியாயிடுது. அதே மாதிரி நிறைய அந்த ஃப்ரூட் இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்டும் வந்து அப்படியே எழுந்திரிச்சு வருது. எல்லாரும் வந்து இந்த ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு அங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மேயரோட அசிஸ்டண்ட்டையும் அதை சாப்பிட்றது. இப்போ நம்ம ஷின்சான் ஃபேமிலிக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து ஷின்சான் டீச்சர் வந்து அவங்களோட ஷாலை போட்டு அதை தேடுறாங்க. அடுத்து இங்கே வந்து ஒரு பாக்ஸர் வந்து ஆப்ரேட் கூட சண்டை போட்டோன்னு நினச்சா கேக்டஸோட வாய்க்குள்ளேயே போயிடுறான். அடுத்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு. அன்றைக்கி வந்து ஷின்சான் ஃபேமிலி என்னோட டீச்சரும் வந்து ஓடுறாங்க. இந்த சைடும் வரதுனால ஹாரி வந்து இந்த சைடு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து இந்த சைடு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி வந்து மிக்ஸியை வந்து ஒரு நார்மலான கேரக்டர்ஸ் வந்து பார்த்து பயப்படுறாங்க. நேரம் வந்து ஹாரி வந்து நான் என்னோடய குடும்பத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நிற்கிறாரு. ஷின்சான் உடனே அது பக்கத்தில் போய் நின்று அவனோட அந்த விளாச்சவனை எடுத்து அப்படியே அடிக்கிறான். இது நார்மலான கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொன்னோடனே ஹாரிக்கு வந்து கேரி போட்டுது. இதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து கிளம்புறாரு. நேரம் வந்து அங்கே ஒரு கேரக்டர்ஸ் வருது. அணியார்னு பார்த்து இவங்களை வந்து சுற்றி வச்சது எல்லாமே. அணியாரம் வந்து இங்கே வரப்போ வந்து வந்திருப்பாள் ஜோ, அவன் வந்து இங்கே வரான். எல்லா இதையும் வந்து அப்படியே இடிச்சு தள்ளிட்டு போய் அவன் வந்து அங்கே போகிறான். கரெக்டாக வந்து அங்கே போகிறான். பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து கத்துறாரு.